அப்பர் செஸ்ட் டிவைட் பை 6 அப்படின்னா வர ஆன்சர் 6.3 வருது. 6.3 இது ஆம்ஹோல் உயரம் கண்டுபிடிக்க இந்த கால்குலேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த ஆம்ஹோல் உயரத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 6.3 மார்க் பண்ணிட்டு ஓகே. இப்போ இவங்களுக்கு நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். என்னன்னா ஃபார்முலா இதெல்லாம் ஓகே தான். இவங்க இந்த கஸ்டமர் நேரடியா நான் அளவெடுத்தேன். அளவெடுக்கும் போது அவங்களோட ஷோல்டர் ஸ்லோப்பிங்கா இருக்கு, இப்படி ஸ்ட்ரைட்டா இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்னா 6 இன்ச் இறக்கணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது நார்மலா ஸ்ட்ரைட் ஷோல்டர் நார்மல் ஷோல்டர் இருக்காங்க அவங்களுக்கு இது ஓகே. இந்த கஸ்டமருக்கு நான் கட் பண்ணணும்னா 6 இன்ச் நான் ஸ்லோப்பிங் கொடுத்தே ஆகணும். இல்லாட்டி அவங்களுக்கு ஷோல்டர் கிட்ட லூஸ் அடிக்கும், சுருக்க அடிக்கும், எல்லா பிரச்சனையும் வரும். ஓகே, நான் ஒரு 3/4 இன்ச் இல்ல ஒரு 6 இன்ச்சே போதும். 6 இன்ச் ஸ்லோப்பிங் கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ இந்த ஸ்லோப்பிங் கொடுத்த இடத்துல இருந்து தான் நான் அந்த 6.5 மார்க் பண்ணணும். அந்த 6.3 வந்து நான் மார்க் பண்ணணும். இங்க இருந்து 6.3 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது அப்படியே நான் அப்பர் லைனா வந்துக்கிறேன். அப்பர் செஸ்ட் லைன் வரைக்கும்ல அப்படியே. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆம்ஹோல் டெப்த் இருக்குல்ல, இந்த டெப்த் இது வந்து ஆம்ஹோல் கர்வ்னு சொல்லுவோம், ஆம்ஹோல் டெப்த்னு சொல்லுவோம். இந்த டெப்த்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்மளோட அப்பர் செஸ்ட் ஆம்ஹோல் கர்வ்னு போட்டுக்கலாமா? ஆம்ஹோல் கர்வ். ஓகேவா? அப்பர் செஸ்ட் இருக்குல்ல 38 டிவைட் பை 24 அப்படின்னா 38 டிவைட் பை 24னா வர ஆன்சர் 1.5 வருது. ஓகேவா? 1.5 வருது. இந்த 1.5 நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். அது 1.5 வருதுப்பா. 1.5. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளோட இப்போ ஆம்ஹோல் உயரம் கண்டுபிடிச்சோம். இந்த ஆம்ஹோல் அகலம் எங்க வருது அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? அப்பர் செஸ்ட் அதுக்கு நம்ம 4ஆல டிவைட் பண்ணணும். இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? ஆம்ஹோல் அகலம். இது ஆம்ஹோல் கர்வ், இது ஆம்ஹோல் உயரம், இது ஆம்ஹோல் அகலம். ஓகேவா? அதுக்கு 38 நம்மளோட அப்பர் செஸ்ட் 38 டிவைட் பை 4 அப்படின்னா 9.5 கிடைக்குது. அது கூட பிளஸ் 0.5 நம்ம E7க்காக உள்ள லூஸ் கொடுக்கணும்ல, அதுக்காக சேர்த்துக்கணும். நீங்க ஆல்ரெடி இந்த நீங்க அளவுக்கிற கஸ்டமருக்கு லூஸ் விட்டே எடுத்தீங்கன்னா கொடுக்க தேவையில்லை. நான் வந்து லூஸ் விட்டு தான் எடுத்தேன். ஆனால் நான் 9.5 நான் வச்சுக்குவேன். நான் ஃபிட்டா எடுத்தேன் அப்படிங்கிறவங்க வேணும்னா நீங்க 0.5 சேர்த்துக்கோங்க. எனக்கு அது தேவையில்லை. ஸோ நான் 9.5 தான் அப்படியே மார்க் பண்ணிட்டு போறேன். மார்க் பண்ணிட்டு இங்க கண்டுபிடிச்சல 1.5 அதையும் நான் இந்த கர்வ்ல மார்க் பண்ணிட்டு போறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ ஆம்ஹோல் உயரத்தை நான் ரெண்டா பிரிக்க போறேன். 6.3 நான் ரெண்டா பிரிச்சேன் அப்படின்னா 3. இப்படி சென்டர்ல ஒரு கோடா வரும். சோ நான் வந்து 3.4 எடுத்துக்கிறேன். 3.4 எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கணும். இது வந்து அக்ராஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஏன்னா நம்ம இங்க இருந்து அந்த கர்வை ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ இங்க இருந்து ஸ்ட்ரைட்டாவே வந்து அப்படியே இந்த கர்வை இது கூட கனெக்ட் பண்ணி அப்படியே போயிடணும். ஓகேவா? கொஞ்சம் கர்வியாவே எடுத்துக்கோமா.